வணக்க நண்பர்களே, ஒரு பெரிய கோபுரத்தில் பல பள்ளிகள் வசித்து வந்தன. ஒரு நாள் அவை ஒரு பந்தயம் நடத்தின. யார் முதலில் கோபுரத்தின் உச்சியை அடைவது என்று போட்டி. நூற்றுக்கணக்கான பள்ளிகள் மடமடவென ஏறத் தொடங்கின. கொஞ்ச தூரம் போனதுமே பள்ளிகளுக்கு தெரிந்துவிட்டது, இது தங்கள் சக்திக்கு இயலாத காரியம் என்று. முடியவே முடியாது. பள்ளிகளில் ஒரு கூட்டம் பந்தயம் தொடங்கி சில நிமிடங்களுக்கு உள்ளாகவே விலகி கொண்டது. இன்னும் கொஞ்ச தூரம் போனதும் மீதி இருந்த பள்ளிகளில் கணிசமானவை விலகி கொண்டன. உயரத்தை அடையும் பொழுது நமக்கு உயிர் இருக்காது என்று கத்தின. ஒரே ஒரு பள்ளி மட்டும் மூச்சை பிடித்து கொண்டு முன்னேறி கொண்டே இருந்தது. கீழே இருந்த பள்ளிகள் எல்லாம் பெருங்குரல் எடுத்து கத்தின, தற்கொலை முயற்சிடா தருதல என்று. எந்த எச்சரிக்கையும் பொருட்படுத்தாமல் மேலும் சில நிமிடங்களில் உச்சியை அடைந்தது அந்த குட்டி பள்ளி. எல்லா பள்ளிகளுக்கும் ஆச்சரியம், எப்படி இவனால் மட்டும் ஜெயிக்க முடிந்தது? அந்த பள்ளியின் அண்ணன் ரகசியத்தை போட்டு உடைத்தான். அவனுக்கு காது கேட்காது. நாமும் சில நேரங்களில் இப்படித்தான் இருக்க வேண்டும். வெற்றியை எட்ட நினைப்பவர்கள் எதையும் காதில் போட்டு கொள்ளக்கூடாது. நம்மை சிதைக்க எப்பேற்பட்ட மோசமான கருத்துக்கள் கூறப்பட்டாலும் நாம் எதையும் பொருட்படுத்தக்கூடாது. முன்னேறிக்கொண்டே இருக்க வேண்டும். தோல்விகள் சூழ்ந்தாலும் இருளை விளக்கும் கதிரவன் போல அதனை நீக்கி அடுத்தடுத்த வெற்றிப்படியில் காலடி எடுத்து வையுங்கள். முடியும் வரை அல்ல, உங்கள் இலக்கினை அடையும் வரை. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.